காவல் நிலையத்துக்கு போனா இது 17 வயசு பொண்ணுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், நாங்க விசாரிக்க மாட்டோங்கிறாங்க. இன்னொரு காவல் நிலையத்துக்கு போனா உன் பொண்ணு எவன் கூட ஓடி போச்சுன்னு யாருக்கு தெரியும், கிளம்புமான்னு சொல்லி அந்த பெத்தவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறான். அந்த காவல்துறையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய அமைச்சராக இருந்தது யாரு? மு.க. ஸ்டாலின். அப்ப மு.க. ஸ்டாலின் ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா ஒரு அதிகாரிகளுக்கு இவ்வளவு தைரியம் தமிழ்நாட்டில் இருக்குமா? மறுநாள் காலையில் அந்த பொண்ணு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துண்டு துண்டா வெட்டி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல பயமா இல்ல? இவ்வளவு ஆண்கள் இருக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாப்பா வெளியில போயிட்டு வருவாங்கன்னு நினைக்க முடியுமா? வயிற்றுல நெருப்பு கட்டி அனுப்பிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இப்படி ஒரு ஆட்சியை நடத்திருக்காங்க. இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா தமிழ்நாட்டுல. உங்க பாதுகாப்பு பல்லிழிக்கிறது தெரியல. இதுல வேற தூத்துக்குடியோட சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண்ணு, நம்ம மு.க. ஸ்டாலின் அவருடைய தங்கச்சி அக்கா கனிமொழி, தூத்துக்குடியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்களே, உங்கள் தொகுதியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி விஷயம் நடந்திருக்குது. உங்க அண்ணன் மு.க. ஸ்டாலின் எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஏன் அந்த வீட்டுக்கு போகல? ஏன் அந்த குடும்பத்தை பார்க்கல? ஏன் ஆறுதல் தெரிவிக்கல? ஏன்னா அவருக்கு வேற ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. என்ன வேலை? இன்ஸ்டாகிராம்ல டாக் வித் தேவான்னு 2 குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்க ரீல்ஸ் போட்டு அதுங்க சொந்த முயற்சியில ஃபேமஸ் ஆயிருக்குது. நம்ம ஆளுக்கு விளம்பரமே இல்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கின்னு வாடா, நான் இப்ப ஃபேமஸ் ஆகிறேன்னு தூக்கிட்டு வந்துட்டாரு சட்டமன்றத்துக்கு. 2 குழந்தை, அந்த 2 குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்துட்டு இவர் என்னவோ ஆகப்பெரிய அறிவாளி மாறியும், இவர் தமிழை கரைச்சி குடிச்சவர் மாறியும், அப்படியே வாயை திறந்தா திருக்குறள் அருவியா கொட்டிடுறா மாதிரியும் அந்த 2 குழந்தைங்கிட்ட திருக்குறள் சொல்லுன்னு கேட்கிறாரு. அந்த 2 குழந்தையும் உண்மையிலேயே டேலண்டட் குழந்தைங்க, அழகா திருக்குறள் சொல்லி முடிச்சிருச்சு. அழகா சொல்லி முடிச்சிருச்சு. என் மனசெல்லாம் ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 குழந்தையும் ஐயா எங்களை திருக்குறள் சொல்ல, நீங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்கும். அவருக்கு திருக்குறளே சரியா சொல்ல தெரியாது. நான் சொன்னா நம்புவீங்களா? சும்மா எதிர்கட்சிக்காரன் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் ஆதாரத்தோட வந்துட்டேன். ஆதாரத்தோடயே வந்துட்டேன். ஐயா முதலமைச்சர் ஐயா ஒரு திருக்குறள் சொல்றாரு. அந்த திருக்குறளை தயவு செய்து நீங்க எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் யாரு, எப்பேற்பட்ட திறமைசாலி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே நிமிஷம் இருப்பா, எடுத்துறேன் இந்த வீடியோ. என்னப்பா வரப்பா, ஒரே நிமிஷம் இருப்பா. எங்கப்பா அந்த திருக்குறளை வர காணும்? சரி நானே சொல்லிடுறேன் கூட, அதை வேற கிடைச்சிருச்சு. அந்த அரிய வகை திருக்குறள் முதலமைச்சராக இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின் திருவாயால சொன்ன திருக்குறளை உங்களுக்காக பிளே பண்றேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும், இளமை புகுத்திவிடும். ஐயோ ஆள உடுங்கடா சாமி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும், இளமை புகுத்திவிடும், இன்மை புகுத்திவிடும் சொல்ல தெரியல. ஒன்னே முக்காடி திருக்குறளையே உருப்படியா சொல்ல தெரியல. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு திருக்குறள் சொல்ல சொல்லி. அடுத்தது உடனே நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்காரு. அவரையும் கூப்பிடுறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. அவரு ஸ்கூல்ல நல்லா இருக்கா, ஸ்மார்ட் போர்டு வேலை செய்தா? உடனே ஐயா மு.க. ஸ்டாலின்